கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. குற்றால சீசன் இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள கூட்டம் அலமோதுதான். குற்றாலம் ஏரியாவுல அருவியில குளிக்க வரும் கூட்டம் கிடையாது, அது தலைவர்கள் பிரச்சாரத்துல அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம் அது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்களை தலைவர்கள் முற்றுகை பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க? அதாவது அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்பாடா, கட்சி பேரை கரெக்டாக சொல்லிட்டேன். சீமான் பேசும்போது அண்ணே பாட்டு ஒன்று பாடுங்கண்ணே, பாட்டு பாடுங்கண்ணே அப்படின்னு அன்பு தொலை அதிகமாக இருக்குதான். என்னவன் இந்த குரல்ல என்னை பாட்டு பாட சொல்லி கேட்கிறீங்களா? தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே. மதிமுக வைகோ, நாம் தமிழர் சீமான், திமுக கனிமொழி எல்லாருமே அந்த ஏரியாவில தான் இருக்காங்க. இந்த பகுதியிலே சில பேர் புதிதாக வந்து எங்களுக்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கும் எந்தவித ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். நான் தெற்கு சீமையை சேர்ந்தவன். தூத்துக்குடி வட்டாரத்திலே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நச்சாலையை எதிர்த்து 15 வருடங்கள் இடைவிடாது போராடியவன், நீதிமன்றங்களில் போராடியவன், பேரணி நடத்தியவன், உண்ணாவிரதம் இருந்தவன், மறியல் நடத்தியவன், கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலேயே போய் தூத்துக்குடியிலே தமிழர்கள் சிந்திய ரத்தம் இந்த உச்ச நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தூத்துக்குடி, தவேக தலைவர் விஜய் கன்னியாகுமரின்னு தென் மாவட்ட தேர்தல் களம் களை கட்டியிருக்கு. அது நாளைக்கு தான் திமுகல டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பொதுமக்கள் ஆர்வமா கேட்டு வாங்குறாங்களாம். அது அந்த ஆர்கே நகர் 2020 டோக்கன் தானே? அது இல்லைங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக அடுத்ததா அந்த வாக்குறுதியை, அதாவது 8000 ரூபாய் கூப்பனை வந்து மாதிரி டோக்கனை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பொருளும் இருக்கு. பார்த்தீங்கன்னா எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ ஒரு டிக் அடிச்சுக்கணும். இது வந்து மாதிரி. இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த டோக்கன் பத்திரமா வச்சுருங்க. இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதற்குண்டான பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் மற்ற ஊர்ல ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவரோட எடப்பாடி தொகுதி வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் வித்தியாசமான முறையில மீனவரா மாதிரி ஓட்டு கேட்டிருக்காரு. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா வேட்பாளர் நின்று ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஏரியை வந்து ஒரு சுற்றுலா தலமா உருவாக்குவோம். சரிங்களா? காரைக்குடி வந்து சீமான் தொகுதி. அங்க குக்கரை தலையில மாட்டிட்டு தொண்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. வெயில் அதிகமா இருந்தா இப்படி செய்யலாமோ? கட்சி மேல பாசத்துல அவர் அப்படி வந்திருக்கலாம். அம்மாவின் பிள்ளைகள் ஒன்னா சேருவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அண்ணன் தம்பிகள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல வி.கே. சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ்க்கு எல்லாம் இடமில்லை, அப்படிதானே? அது உட்கட்சி விவகாரம். ஆனா செங்கோட்டையன் இப்ப வேற இடத்துல இருக்காரு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு. ஜனநாயகன் பட ரிலீஸ்ல வந்து நீங்க வந்து கொடுமையான என்ன காரணம்? இதை பார்க்கிற போது உங்களுக்கே துடித்தெழுவீர்கள். நல்ல உள்ளங்கள் அத்தனையும் வேதனை அடையும். எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்.
இந்த வேதனை இந்தியாவிலே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் துரோகம். இதை செய்துட்டு இருக்கிறவர்களுக்கு தேர்தல் தீர்ப்பு சரியாக இருக்கும். சேலத்துல ஓட்டு கேட்கும் போது வேட்பாளர் டான்ஸ் ஆடுவாருன்னு மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் மட்டும் புலி டான்ஸ் ஆடி இருக்காங்க. தெரியும், விஜய் கட்சிக்காரங்க புலி உருமுது அப்படின்னு பாட்டு போடுவாங்களே, அது தெரியுமே. இது தாவேகா இல்ல, திமுக வேட்பாளர். அப்புறம் முன்னாடி அதிமுகவா இருந்து இப்போ முழு திமுகவா மாறி இருக்கும் ஓ பன்னீர்செல்வம். பழசெல்லாம் இன்னும் மறக்கலையாம். என்ன பண்ணாரு? தர்ம யுத்தம் எதுவும் தொடங்கியிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போறப்போ மக்கள்கிட்ட டீ காப்பி கேட்டு அதையும் பிரச்சார யுத்தியா மாத்திருக்காரு ஓபிஎஸ். நீங்க அன்பா பேசுனீங்க, ஏனுங்கிறத கேட்டீங்க, செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சரே டீ கேட்கிறார் அப்படின்னு யோசிக்கலாம், அல்லது ஒரு டீ கடைக்காரரே டீ கேட்டார் அப்படின்னு ஆச்சரியம் பட்டிருக்கலாம். பாசமலை கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நேர்ல பார்த்திருக்கோமா? இல்ல. சேலத்துல அதிமுக வேட்பாளருக்கு கட்சி நிர்வாகிகள் மலர்களை தூவி அப்படியே பாசமலையை கொட்டியிருக்காங்க. கம்பம் தொகுதி விஜய் கட்சி வேட்பாளர் புரோட்டா சுட்டு தலைப்பாகையை கட்டி வித்தியாசமான முறையில ஓட்டு கேட்டிருக்காரு. தேர்தலுக்கு என்ட்ரி கொடுக்கும் நடிகர்களும் உள்ள வந்திருக்காங்களே. ஆமா, பொன்னம்பலம், ராமராஜன், விந்தியா, லியோனி, இன்னும் பலரோட பிரச்சாரம் களை கட்டி இருக்கு. நம்ம படத்தை காமெடிக்கு டைலாக் ஒன்னா சொல்லியிருப்போம். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும்னு. அது அப்படி இல்லை, இப்ப மாறி போச்சு. அதுவும் முதல்ல நாம டிவி கேக்கு ஓட்டு போடணும், தளபதி ஜெயிக்கணும், முதலமைச்சர் அவர் ஆகணும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா வாழணும். ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாராமா ஸ்டாலின். அதுல ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின், மிக்சி, டிவின்னு எல்லாமே பெண்கள் வாங்கிக்கணுமா? இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல 8000 ரூபாய் கூப்பனுக்கு இது எல்லாமே வருமா? அதுவும் கூப்பனுக்கு வருமா? நம்ம அண்ணன் எடப்பாடியார் எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு தராரு. நீங்க இந்த 8000 ரூபாய் கூப்பன் எல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் பிரச்சாரத்தை ரொம்ப நாளாச்சு. அதே நேரத்தில் 1987 ஹீரோ ஆனாலும் 87 தலைவர் ஏந்து டிசம்பர் 24 3 வாரம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பரப்புவதற்கு உடனடியாக 88 ஜனவரி 12ஆம் தேதி புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இணைந்து புரட்சி எம்ஜிஆர் புகழை பரப்ப வந்தேன். அப்படி நான் இன்னைக்கு 2016 நம்முடைய மாண்புமிகு அம்மா வாங்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஆனால் 2016 தேர்தலில் நான் தமிழகம் முழு சுற்றுப்பயணம் பண்ணி அம்மாவுக்கு வாக்கு சேகரித்தேன். 2016 அம்மா மிக பிரபலமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார்கள். அது 2016, இது 2026. இந்த 26 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களால் முடியும். பாதந்தாங்கி பழனிசாமி இப்ப அடிமைச்சாமி ஆனதையா. பாதந்தாங்கி பழனிசாமி இப்ப அடிமைச்சாமி ஆனதையா. கழுதேஞ்சு கட்டெரும்பாகி கட்சியின் ஜீரோவா போனதையா. 10 தோழவ தோத்து போய் மண்ண கவ்வ போகுதையா. எங்க திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி மீண்டும் உதிக்க போகுதையா. 10 தோல்வி பழனிசாமி இப்ப அடிமைச்சாமி ஆனதையா. பாட்டு எப்படி? ஆஹா, இன்னொரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு படப்பாடிக்குனே பாட போறேன். எடப்பாடி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எடப்பாடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.
காய்கறி விற்கிறது, விவசாயம் வேலை செய்யறது, முக்கியமா வடை சுடுறது, பூக்களை தூவி வாழ்த்துறது, மேலத்தாள நடனம், இப்படி பல சுவையான சம்பவங்கள் தேர்தல் பிரச்சாரத்துல நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த தொகுப்பை பார்க்கலாம். சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்க தமரரும் அடிவேன 10 தலகத்தை கணிதொரு ஒற்றை கிரிமத்தை புருதரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக நன்றி. இன்னும் பல சுவையான அரசியல் செய்திகளோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.